எஸ்ஆர்ஹெச் நீங்க மேட்ச் விளையாடுறதே தப்பு ஃபர்ஸ்ட். சிஎஸ்கேவோ எம்ஐயோ மேட்ச் போட்டு கொடுத்தாவாச்சும் நல்லா இருந்திருக்கும். எஸ்ஆர்ஹெச் போனா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பேசுறேன். ரொம்ப ரொம்ப ப்ரோ, நான் சொன்ன பிளேயிங் 11 நம்ம ஆடி சொன்ன பிளேயிங் 11 போட்டிருந்தா கூட அந்த மேட்ச் ஓரளவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. எதுக்கு ஊனக்கட்டும் அர்சல் பட்டேலும் ஒரே பிளேயிங் 11ல யாரா ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு. 2 பேர் சேர்ந்தாப்பா ஆடுறபடி இந்த பிளேயிங் 11ல வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பவுலிங் வந்து தப்பா ஆடிட்டாங்க. நிதிஷ்குமார ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. அதே மாதிரி நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், டேவிட் பெயின், அதே மாதிரி உனாக்கட்டு, அதுக்கப்புறம் நீங்க அர்ஷல் பட்டேல், இவங்க 3 பேருமே ஒரே கைண்ட் ஆஃப் பவுலர் தான். ஆர்சிபி கிரஸ் எஸ்ஆர்ஹெச் உண்மை ஒத்துக்கணும். எஸ்ஆர்ஹெச் எவ்வளவு பேட்டிங் மோசமா விளையாண்டாலும் 200 ரன் அடிச்சுட்டாங்க. எவ்வளவு மோசமா விளையாண்டாலும் 200 ரன் அடிச்சிடறாங்க. வேற எந்த டீமுமே அந்த லக்ஸுரி கிடையவே கிடையாது ஐபிஎல்ல. எவ்வளவு கிளம்ப விளையாண்டாலும் மத்த டீமால 200 ரன் அடிக்க முடியாது. எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறாங்க. அந்த அந்த பலம் உங்ககிட்ட இருக்குது இல்ல. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தான். சூப்பரா மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்சே சூப்பரா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எப்படி போனாங்களோ அப்படியே வந்திருக்கு ஆர்சிபி ஸ்குவாடு. அதுவும் விராட் கோலில கிரிக்கெட் விட்டு ஒரு 2-3 மாசம் பிரேக் எடுத்த மாதிரியே தெரியல. அதே ஃபார்ம்ல இருக்காரு. எப்பயும் பார்த்தாலும் அப்படியே இருக்காரு. அதனால ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கும். இவன் பிரபு சொல்ற மாதிரி இல்ல இங்கிலாந்துல ஒரு பிச்சு கிச்சு போட்டு விளையாடுறாரா என்னன்னு தெரியல. அதனால சூப்பரா மேட்ச் போச்சு. நம்ம நேத்து சொன்ன மாதிரியே நான் சொன்னது மட்டும் பொய்யா போயிடுச்சு. எஸ்ஆர்எச் ஜெயிக்கும்னு டிஃபெண்ட் பண்ணேன். எஸ்ஆர்எச் இன்னைக்கு கொஞ்சம் மோசமா ஆடிட்டாங்க. ஆனா நான் கிளாஸனும் ஐசானிஸும் அடிப்பாங்கன்னு அடிச்சாங்க. டெஃபி ஆடுவாங்கன்னு சொன்னேன், ஆடினாங்க. டேவிட் பெயினே ஆடுவாங்கன்னு டேவிட் பெயினும் ஆடினாங்க, விக்கெட் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பவுலிங்ல இருந்து போயிடுவோம். டஃபி என்ன சொன்ன, நீ எடுக்க மாட்டாங்கன்னு எப்படி 3 விக்கெட் எடுத்தாரு பாரு. இல்ல, நீங்க மங்கேஷ் யாதவ்னு சொன்னீங்க. யாருன்னு தெரியல, அபிமன்யு யாரோ ஒருத்தர் புதுசா ஒரு பிளேயர் ஆடி. மங்கேஷ் யாதவுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சுங்க. அபிநந்தன் சிங் அபிநந்தன் ஆடினாங்க. அவரை போட்டு அபிநந்தனை போட்டு பொழந்துட்டாங்க. நம்ம எஸ்ஆர்ஹெச்ல வந்து பயங்கர ட்விஸ்ட். நம்ம கான்டெஸ்ட் நடத்தணும். யாரு கரெக்டான பிளேயிங் 11 போடுறாங்களோ அவங்க வந்து பிரைஸ் தரணும். எஸ்ஆர்ஹெச்சுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் ப்ரோ காசு வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு சலீல் வரையும் ஆட வச்சு அங்கித் வரமாவையும் ஆட வச்சுட்டாங்க. எல்லாரும் அந்த இதுல தான் தப்பு பண்ணியிருந்தாங்க. நம்ம சொன்ன பிளேயிங் 11லயும் அதே தப்பு நடந்தது. நான் ஒன்னு சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் தோத்ததுக்காக பிளேயிங் 11 கரெக்டா இருக்கு வேலை. சிவாங்குமார் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டர் பவுலர் இருந்தாரு, அவரை யூஸ் பண்ற வேலை. நீங்க ஜெயதேவ் ஊனாகட்டி அர்சல் பட்டேலே சேர்ந்தாப்புல பிளேயிங் 11ல ஆடவே முடியாது. அது எப்படி எடுத்து ஆட வச்சாங்கன்னு தெரியல. டேவிட் பெயினை எடுக்கல. அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட், நியூ பால் பவுலர். நியூ பால்ல கொடுத்தீங்களா? கொடுக்கல. என்ன இது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பவுலிங்கே எனக்கு சுத்தமா புரியல. ஒர்க் அவுட்டே அவள சுத்தமா அட்டர் ஃபிளாப். அது நான் தான் சொன்னல, எஸ்ஆர்ஹெச் நீ தான் வச்சு நிதிஷ்குமார் இருக்கார்ல. இல்ல இரு ஒரு நிமிஷம். இல்ல ஆக்சுவலா இது ஓரளவுக்கு டீசென்ட்டான பவுலிங் தான். நான் என்ன சொல்றேன், 15 ஓவர் டீசென்ட்டான பவுலிங் தான். 15 ஓவருக்கு 200 கொடுத்துட்டாங்க. நீ எப்படி டீசென்ட் பவுலிங்னு சொல்ற? நீ புரியல எனக்கு. டேவிட் பண்ணி நான் சொல்லிட்டேன் உனக்கு ரீப்ளே. நீங்க தான் நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு நிமிஷம் நீங்க தான் இருந்துகிட்டு இந்த டேவிட் பண்ணிலாம் பயங்கரமான பவுலரு, நீங்க அவர்லாம் வந்து இப்பதான் டெப்த் ஓவர் அப்படி போடுவார் இப்படி போடுவாருன்னு சொன்னீங்க. நீ இன்னைக்குதான் அவர் ஓப்பனிங் பவுலிங் போடுவாருன்னு இன்னைக்கு தினேஷ் சொல்லி தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் சொல்றேன், அது வேற. எங்க விபிஎல்லாம் ஒரு கணக்கா எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமா பவுலிங் போட்டாருன்னா சொன்னீங்க. நான் தான் அப்பயே சொன்னேன், அதெல்லாம் வேற. இது ஐபிஎல் லீக் வேற. இங்கெல்லாம் வந்தோடனே யாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். நீங்க தான் ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால நான் தான் சொன்னேன், எஸ்ஆர்ஹெச் 300 அடிக்க பேட்டிங் இருந்தாலும் இன்னைக்கு பேர் பயங்கர கொலாப்ஸ். ஆனா தடிக்க விழுந்தா 200 அடிச்சாங்க. ஆனா 300 நீங்க ஆர்சிபியே விட்டா 300 அடிச்சிருக்க மாட்டிருக்கு. இந்த பவுலிங் லைன் அப், எஸ்ஆர்ஹெச் பவுலிங் லைன் அப், இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங் பயங்கர வீக். நான் சொல்றா சொல்லு. இன்னைக்கு பவுலிங் வந்து தப்பா ஆடிட்டாங்க. நிதிஷ்குமார ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. அதே மாதிரி நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், டேவிட் பெயின், அதே மாதிரி உனாக்கட்டு, அதுக்கப்புறம் நீங்க அர்ஷல் பட்டேல், இவங்க 3 பேருமே ஒரே கைண்ட் ஆஃப் பவுலர் தான். அந்த ஸ்லோ கட்டர் தான் போடுவாங்க. ஒரே கைண்ட் ஆஃப் பவுலிங் தான். 3 பேருமே ஆடுறாங்க பிளேயிங் 11ல. அதே மாதிரி
இன்னைக்கு இவர் இஷான் மலிங்காவும் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. அவருக்குமே சரியா டச் இல்ல. அவரையுமே போட்டு அடிச்சிட்டாங்க. அதனால எனக்கு என்ன ஒன்னே ஒண்ணு ஏதாவது இம்ப்ரெசிவா இருந்த சப்ப ஒன்னே கட்டு ஒண்ணுன்னா, கட்டணும்னு எதுவும் கட்டக்கூடாது. நான் தான் சொல்றேன், இன்ஜுரியில இருந்து வந்தா இஷான் மலிங் எங்க பாரு, இன்ஜுரியில இருந்து வராரு, உனக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் டீம்ல எடுக்கிறீங்க? இன்ஜுரியில இருந்து வந்தா நீ என்ன ஓரம் இருக்கிறது உனக்கு கொடுக்கலாமா? ஆப்ஷன் கிடையாது. வெளியே ஆப்ஷன் என்ன இருக்கு? உனக்கு ஆப்ஷனே கிடையாது. பிரைடன் ஸ்கார்ஸ் தான் அததான் ஆடணும். நான் சொல்றேன். பிரைடன் சரி, ஸ்கார்ஸ் உனக்கு ஆடுவாங்களா? ஈசான் மலிங்க ஃபுல்லி ஃபிட் இல்ல, இன்ஜுரி இருந்தோட ஏன் பிரைடன் காசு ஆடலாமே? ப்ரோ அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஓப்பனா பிளேயிங் சொல்றேன், லெவனே தப்பு நம்ம பேசி. பிளேயிங் லெவனே தப்பு ப்ரோ. எல்லா பிராக்டிஸ் மேட்ச்ல 240 270 அடிச்சாங்க. அதுலயுமே 4 ஓவர் நல்லா போட்ட பவுலர் யாரு? சிவகுமார் மட்டும்தான். நீங்க அவரை எப்படி பிளேயிங் லெவன்ல டிராப் பண்ணீங்க? உங்க டீம்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டர் பவுலரு நீங்க உனக்கட்டியும் ஹர்ஷல் பட்டேலையும் சேர்ந்தாப்புல பிளேயிங் லெவன்ல ஆடுறதுக்கு சிவம் ஆபிர் நியூ பால் பவுலரு, ஓம்கார் டம்ப்ளே நியூ பால் பவுலரு. இதுல யாருமே யூஸ் பண்ணா அப்புறம் 2 பேரும் எப்படி அப்பட்டமா யூஸ் பண்ண முடியும் உங்களால? அது லிவிங்ஸ்டன் ஆட வச்சிருந்து போயிருக்கலாமே, இல்ல பிரைடன் கார்ஸ் ஆட வச்சுட்டு போயிருந்துக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் தெரிஞ்சது. நான் கூட ஒரு ஹோப்ல இருந்தேன், ஏதாவது பவுலிங் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் புவர் கேப்டன்சி. பைஸ் எத்தனை பைஸ் போறப்ப விடுவ இசான் கிசான், நீ பேட்டிங்ல அடிக்கிறதா இல்லைன்னா சொல்லல. பைஸ் போரு, கிளாசன் விட்ட கேட்ச், ரொம்ப ஃபீல்டிங்ல ரொம்ப ஸ்லாப்பி. ஒரு ரன் போற இடத்துல 2 ரன் விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லாப்பியா இருந்தாங்க இன்னைக்கு. இது அடுத்த மேட்ச் கொல்கத்தாவோட மாத்தலைன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே எஸ்ஆர்கேச் ஒரு டோர்னமெண்ட் ஓவர். 2022, 23 அந்த எஸ்ஆர்கேச் என் கண்ணு முன்னாடி தெரியுது. தெரியாம இருக்கணும்னா பவுலிங்ல சிவம் குமார் உள்ள கொண்டு வந்துட்டு ஹர்ஷல் பட்டேலையோ உனக்கட்டையே யாரோ ஒருத்தர் உட்கார வச்சுட்டு நியூ நீ இவனுங்க போட்டால் 4 ஓவர் 40 ரன் அடிக்கிறதா. நியூ பவுலரை கொண்டு அவன் 4 ஓவர் 40 ரன் போய் தொலைஞ்சிட்டு போச்சாரான். அதை விடுங்க, எஸ்ஆர்ஹெச் பத்தி புலம்பியாச்சு. தி ரியல் இம்பாக்ட் பிளேயர் தேவ்டத் படிக்கல் வந்தான், மேட்ச அடிக்கல. முடிச்சுட்டு அடுத்த 4 ஓவர்ல நான் கூட மேட்ச் முடிஞ்சு போச்சு அங்கேயே. சால்ட் விக்கெட் ஆனதையும் உனாக்கட் ஃபர்ஸ்ட் பால் கூட பரவாயில்ல, டீம் மாட்டிச்சு, ஆர்சிபி பழைய ஆர்சிபியோ நினைச்சேன். அந்த பாலே 6 அடிச்சோடனே என்ன நான் இங்க என்ன மாதிரியான ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வந்திருக்கேன், என்கிட்ட வந்துட்டு நீங்க இதை காட்டுறீங்க. பர்டிகுலர் எங்க ஃபார்ம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம், இதெல்லாம் பயங்கரமா ஃபார்ம் இருக்காரு, ஸ்மார்ட்லாம் பயங்கரமா ஆடி இருக்காரு, ஹையஸ்ட் ரன் கேட்டரு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு T20க்கு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு காமிச்சு விட்டாரு, பயங்கரமா ஆடினாரு. நான் இந்த படிக்கல் இப்படி ஆடுவாருன்னு இதெல்லாம் பழைய படிக்கல் நான் பார்த்தேன். இப்ப ஆடுறாரு. இந்த இந்த இதேதான் ஆர்சிபிக்கு ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு சீசன் ஆடுவாங்க ஆர்சிபிக்கு படிக்கலு, விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் 3 பேரும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீசன் தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு படிக்கல் அடிச்சது பார்த்தா போன ஒரு சீசன்லயே ஃபீல். படிக்கல் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. போன சீசன்ல இருந்து அல்டிமேட்டா சான்ஸ் விளையாண்டுட்டு கிடைக்கல போன சீசன். இல்ல நல்ல வேலை படிக்க வெங்கடேஷ் ஐயர் எடுத்தோம், ஹை பிரைஸ்ல எடுத்திருக்கோம், இவர் பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு மாத்தாம இருந்தாங்க. சூப்பர் மூவ். எனக்கு தெரிஞ்ச இம்பாக்ட் பிளேயர்னா ரியல் இம்பாக்ட் பிளேயர் இது. ஒரு இத்தனை நாளா நானு 3 வருஷமா இம்பாக்ட் பிளேயர் இருக்குது. இம்பாக்ட் பிளேயர்ல வந்து ரியல் இம்பாக்ட் பிளேயர்லாம் இது இன்னைக்குதான் படிக்கல. விராட் கோலி என்னமா இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி முடிச்சு கொடுத்துட்டாரு அவள் தான். விராட் கோலிக்கு பார்சல் அவரோட லைஃப்ல. டேய் எனக்கெல்லாம் 50ங்கிறத வந்து டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சுட்டு போயிட்டாரு. படிதர் என்ன வந்தாரு 10 பால் தான் 5 6 மேட்ச் ஓவர் அப்படின்ட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? கிங் கோலினா யாருன்னு காமிச்சிருக்காரு. ஃபார்ம் ஒரு 2-3 மாசம் கேப் விட்டு கிரிக்கெட் ஆடுற மாதிரியே தெரியல. ஏதோ நேத்து எந்திரிச்சுட்டு ஒரு மேட்ச் ஃபுல்லா முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஆடுற மாதிரி இருக்கு. சூப்பரா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு, சப்போர்ட் பண்ணாரு பேட்ஸ்மேனுக்கு. படிக்கல் ஆடும்போது படிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் படிக்கல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த கியர் மாத்தி அடிக்கவே போனாரு. அதுக்கப்புறம் 50+ தாண்டினதுக்கு அப்புறம் எல்லாம் போட்டு பொழந்துட்டாரு. இந்த ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் எதுக்கு போட்டாரு? 6 4 எல்லாம் போட்டு வெளுத்து எடுத்துட்டாரு. இன்னைக்கு நல்ல ஃபார்ம்ல தெரியறாரு. அந்த 900 ரன் எனக்கு கண்ணுல தெரியுது இந்த சீசன் நினைக்கிறேன். இல்ல நம்ம இந்த டீம் நம்ம ஆர்சிபிலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து போதில் பழைய ஃபார்முக்கு வருவாங்களான்னு எப்படி போன வருஷம் ஃபைனல் முடிச்சாங்களோ அதே ஆர்சிபி அப்படியே வந்து இறங்கியிருக்குது. ஒன்றும் மாறல. பில் சால்ட் வந்துட்டு உனாகட்டு பால்ல அவசரப்பட்டு அவுட் ஆயிடுவாருன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு படப்படன்னு பழைய ஆர்சிபியாக இருந்தால் படப்படன்னு விக்கெட் விழுந்துரும், மேட்ச் எப்படி எஸ்ஆர்ஹெச் சைடு போயிடும், ஒன் சைடு மேட்சாக இருக்குன்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. போட்டு விராட் கோலிலாம் ஒரு மேஜிக் தான். அந்த ஆள் என்னமோ இப்போதான் வேர்ல்டு கப்பு நம்ம T20 அது இதுன்னு பேசிட்டு இருக்கோம். எப்படியான நான் உனக்கு ஆடி காட்டுறங்க மாதிரி ஒரு மேட்சை நீங்க ஆடி கண்ணில் காமிச்சிருக்காரு. ஆர்சிபி கிரஸ் எஸ்ஆர்ஹெச் உண்மை ஒத்துக்கணும். எஸ்ஆர்ஹெச்
எவ்வளவு பேட்டிங் மோசமா விளையாண்டாலும் 200 ரன் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டானுங்க. எவ்வளவு மோசமா விளையாண்டாலும் 200 ரன் அடிச்சிடறாங்க. வேற எந்த டீமுமே அந்த லக்ஸுரி கிடையவே கிடையாது ஐபிஎல்ல. எவ்வளவு கிளம்பு விளையாண்டாலும் மத்த டீமால 200 ரன் அடிக்க முடியாது. எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறாங்க. அந்த அந்த பலம் உங்ககிட்ட இருக்குது இல்ல. ஏதாவது பவுலிங்ல ப்ரோ எதுக்கு ப்ரோ சிவம் மாவி, ஓம்கார் டாம்லே, ஷகீப் ஹுசேன், அது மாதிரி பிரஃபுல் கிண்டே, சிவம் குமார் அன்னோன் ஃபேக்டர் எடுத்தீங்களே, எடுத்து யூஸ் பண்ணணும்ல. அதை யூஸ் பண்ணாம நீங்க பழைய கிளவி கதவை துரட்டிங்கிற மாதிரி உனக்கிட்ட அரசியல் பட்டேலே ஆடிட்டு அந்த 200 அடிச்சது வேஸ்டா போச்சு. எனக்கு இன்னொரு டவுட், அந்த கிளாஸ் இருந்து அவுட்டா சிக்ஸா? ஏ அது ரெண்டு பேரும் பார்க்க கரெக்டா சொல்லுங்க. எனக்கு ஏதோ லைட்டா பட்ட மாதிரி தான் இருந்தது, லைட்டா. ஆனா அது அவுட் 50 அவுட் கேமரா நாட் அவுட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 50 கேமரா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. பார்த்தா நமக்கு சில டைம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேமராலாம் தெரியுங்கிறாங்கல்ல, நமக்கு பார்த்தா அது அவுட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்க ஏதோ ப்ரோ அது பட்டமா தான் ப்ரோ இருக்கு. அதுதான் சிக்ஸ் ப்ரோ சொல்றேன், அது. தெரியல. அவங்க தான் எக்ஸ்ட்ரா கேமராலாம் இருக்கு இல்ல அப்படிங்கிறாங்களே, அப்புறம் நம்ம என்ன போய் சொல்ல முடியும்? அனிகேத் வர்மா வந்து நான் பிராக்டிஸ் மேட்ச்ல கொஞ்சம் சுமாரா ஆடினாரு. ஆனா இன்னைக்கு எப்படி ஆடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஆனா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அனிகேத் வர்மாக்கு, நான் இன்னைக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சரியான ஆட்டிடியூடு, காமான ஆட்டிடியூடு. வந்தாரு, சிக்ஸ் அடிச்சாரு. இந்த நோ லுக் சிக்ஸ் எல்லாம் ஒரு 2-3 அடிச்சாரு, சூப்பரா அடிச்சாரு. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு எஸ்ஆர்எச்ல நல்ல இன்னிங்ஸ். இஷான் கிஷன் அடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எனக்கு அனிகேத் வர்மா இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா தெரியுறாரு. இந்த சீசனே கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அவரு. இல்ல நல்லா இம்ப்ரெசிவ் ஆனாரு. எனக்கு கிளாஸ் அவுட் ஆன டைம் வந்து ரொம்ப ராங்கான டைமா தெரிஞ்சிச்சு. கிளாஸ் அவுட் ஆகும் போது ஒரு 230 240 வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பில்சால்ட் எப்பா எங்க போனாலும் பறந்து பறந்து கேட்ச் பிடிச்ச எப்படி ஆல்ரெடி இந்த கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒன்று பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் எப்படி ஆஸ்திரேலியாவோட அந்த கேட்ச் பிடிச்சாரோ அதோட பெட்டர் கேட்ச். அத மத்த ஃபீல்டர் வந்து பக்கத்துல போயிரு கூட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நினப்புல இருந்தாருன்னு தெரியல. பில்சால்ட் ஒரு தேங்காய் மரத்துல பிடிக்கிற மாதிரி இறங்கி ஒரே புடி பிடிச்சிட்டாரு. அந்த கேட்ச்லயே தெரிஞ்சு போச்சு நீ எஸ்ஆர்ஹெச் பக்கம் ஒரு லக்கு கூட கிடையாது. 2 பைஸ்கோர் அதுக்கப்புறம் விட்டாரு. இசான் கிசானு கிளாசன் கைக்கு வந்த கேட்ச விட்டாரு. அதுக்கப்புறமேட்டு 2-3 சிங்கிள் விட்டாங்க, 2-3 4 விட்டாங்க. நிதிஷ் ரெட்டி கடைசியா ஒரு கேட்ச் விட்டாரு. அப்படி இப்படின்னு எஸ்ஆர்ஹெச் வந்து சுத்தமா நீங்க மேட்ச்ல இல்ல. எஸ்ஆர்ஹெச் வந்து சுத்தமா இல்ல. எஸ்ஆர்ஹெச் சுத்தமா இல்ல. ஆர்சிபி வந்து ஒரு பயங்கரமான கிரிக்கெட். ஏன் சாம்பியன்ஸ், ஏன் அந்த டீம் அப்படியே ரீட்டன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இல்ல அந்த அதே மாதிரி இன்னொன்னுமே சொல்றோம் ப்ரோ, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எஸ்ஆர்ஹெச்ங்கிறதுனால பவுலிங் அட்டாக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஆனா ஜேக்கப் டஃபிங் ஃபர்ஸ்டே 4 ஓவர் போட்டு முடிச்சிட்டாங்க. நல்லா பந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. வேற விஷயம், மத்த டீம்ல விக்கெட் உழுவாம வந்துச்சுன்னா இந்த பவுலிங் அட்டாக்கை கிழிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஆர்சிபி தப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க டீம் சும்மா உளுந்தே 200 அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நல்லா அடிச்சாங்கலாம் ஒத்துக்க மாட்டேன். சும்மா விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. அதான் நான் சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் கேவலமா ஆடியே 200 அடிக்குதுன்னா நல்ல பேட்டிங் டீமா இருந்திருந்தா இன்னும் 2 அதிகமா அடிச்சிருப்பாங்க நான் சொல்ல வரேன். ஆர்சிபி கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அந்த டெத் பவுலிங்ல. அதான் நான் சொல்ல இல்ல. வரேன். இவருக்கு அபிஷேக் சர்மாக்கும் சரி, ஹெட்டுக்கும் சரி, அவங்களுக்கு அந்த லென்த்தே கொடுக்கல. அவங்க அடிக்கிற லென்த்தே கொடுக்கல. கரெக்டா லென்த்ல போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. அடிக்க முடியாத பாலுக்கு தான் அடிச்சு விக்கெட் எடுத்தாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க நல்ல பிளானோட தான் வந்திருக்காங்க. டஃபியை சூப்பரா யூஸ் பண்ணாங்க. இன்கேஸ் என்ன ஹெசில்வுட் வந்துட்டாருன்னா, டஃபி இப்ப வேற 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஹெசில்வுட் வந்துட்டா என்ன ஸ்ட்ரைட்டாவே பெஞ்ச் தானா, இல்ல 2 பேரையும் ஆட ட்ரை பண்ணுவாங்களா? கண்டிப்பா நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இல்ல ரொமாரிச் சரியான அடி வாங்கினாரு. இல்ல இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். மங்கேஷ் யாதவும் போடுற உள்ள நீங்க அபிநந்தன் சிங்கும் வந்து அடிக்கிறாரு, பயங்கரமா அடி வாங்குறாரு. அப்புறமேட்டு வந்து எஸ் தயால் கிடையாது. ஏன் நான் வந்து ரொமரேஷப்பேட்டை வெளியே உட்கார வச்சுட்டு ரெடிமேட் ஆப்ஷன் வெங்கடேஷ் 8.5 கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்க டீம்ல அப்படியே உள்ள கொண்டுவா. அப்படியே உள்ள விட்டு நான் ஜேக்கப் டஃபிங் எஸ்ஐல விட்டு ஆட்டு போயிருவேன். அதெல்லாம் எனக்கு பிளஸ், ஏகப்பட்ட பிளஸ். பவுலிங் அட்டாக்கு ஸ்ட்ராங்கு, மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்கு. ஆல்ரெடி எனக்கு பினிஷருக்கு வந்து ஜித்தேஷ் சர்மா இருக்கிறாரு, டிம் டேவிட் 2 பேர் இருக்கிறாங்க. எனக்கு இவங்க 2 பேர் இருக்கும்போது எனக்கு கவலை கிடையாது. டாப் ஆர்டர்ல வந்து நீ ஒழுங்கா ஃபீல்ஸ் ஆகிட்டு அடிக்கலையா, பெத்தல மாத்திரு ப்ரோ. இந்த டீம் இதுக்கு மேல ஒரு டீம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு இஷான் கிஷன் வந்து ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவர் விக்கெட்டுக்கே போல. அவங்க பெருசா அவங்களும் விக்கெட் எடுக்காம அக்ரெசிவா போல. இவங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி பாத்தீங்கன்னா விக்கெட் விழுந்த ஆரம்பிச்சோடனே டஃபியை கொடுத்து முடிச்சேட்டாங்க. 4 ஓவர் கொடுத்து விக்கெட்டுக்கே போய் முடிச்சிட்டாங்க. 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் அது தப்பா பண்ணிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. அதனாலதான் கோலி ஸ்டேபிளா நின்ட்டாரு. படிகள் வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
இதுதான் பிரச்சனை. ஒரு விக்கெட் படிக்கல் விக்கெட் விழுந்திருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கூட இருந்திருக்கும் மேட்ச். எஸ்ஆர்ஹெச் நீங்க மேட்ச் விளையாடுறதே தப்பு ஃபர்ஸ்ட். சிஎஸ்கேவோ எம்ஐயோ மேட்ச் போட்டு கொடுத்தாவாச்சும் நல்லா இருந்திருக்கும். எஸ்ஆர்ஹெச் போனா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பேசுறேன். ரொம்ப ரொம்ப ப்ரோ, நான் சொன்ன பிளேயிங் 11 நம்ம ஆடி சொன்ன பிளேயிங் 11 போட்டிருந்தா கூட அந்த மேட்ச் ஓரளவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. எதுக்கு ஊனக்கட்டும் ஹர்ஷல் பட்டேலும் ஒரே பிளேயிங் 11ல யாரா ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு. 2 பேர் சேர்ந்தாப்பா ஆடுறபடி இந்த பிளேயிங் 11ல வாய்ப்பே கிடையாது. நீ சிவாங் குமார்னு ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை யூஸ் பண்ணாம நீ எப்படி பிளேயிங் 11 எடுத்த? யார் வந்து இது அனுமதி கொடுத்தது? யார் இது? இஷான் கிஷன் புவர் கேப்டன்சி. ஃபர்ஸ்ட் ஒரு போய் நிதிஷ்குமார் ரெட்டி கொடுப்பியா? உன்கிட்ட ஒரு ஸ்விங் பவுலர் இருக்கிறாருன்னா அவரை ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் பண்றத விட்டுட்டு நிதிஷ்குமார் ரெட்டி நீ 6வது ஓவருக்கு அப்புறம் கொடுக்கணும். நீங்க தானே சொன்னீங்க பிராக்டிஸ் மேட்ச்ல ஓப்பனிங் ஓவர் மேடன் போட்டு இஷான் கிஷன் விக்கெட்ல எடுத்தானே. இப்ப என்ன திடீர்னு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி இப்படி மாத்தி பேசுவீங்களா? நிதிஷ்குமார் ரெட்டி 2 ஓவர் போட்டது நல்லா தான் போட்டான். 2 ஓவர் 19. நான் விக்கெட் டேக்கருக்கு போகணும்னு விக்கெட் டேக்கர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல விராட் கோலி 200 அடிச்சு வச்சிட்டோம்ல. விக்கெட் போட்டுட்டாங்க. 200 அடிச்சிட்டாங்க. அதனால சரி ரன் இருக்கு பாக்கலான்னு பார்த்தாங்க. இவரு கூட நல்லா போட்டாரு. பின்னாடி வந்த பவுலர்லாம் ஒழுங்கா போடலையே. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு மேட்ச் பார்த்திருப்போம். எஸ்ஆர்ஹெச் எப்படியா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருந்தாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த மேட்ச்ல எப்படி வராங்கன்னு பார்ப்போம். ப்ரொடக்ஷன் ரேங்க்ல 0 முட்டை போ ப்ரோ. இது மட்டும் தான் ப்ரெடிக்ஷன் தப்பு. நாளைக்கு முன்னாடி பண்ண எல்லாமே பண்ண. நீ யார் அடிக்க பண்ண? விராட் கோலி. இஷான் கிஷன். நான் விராட் நான் இஷான் கிஷன் சொன்னா. அதுக்கப்புறம் யாரு சொன்னேன்? கிளாசன் சொன்னேன், பெயின் சொன்னேன். பெயின்லாம் 2 விக்கெட் எடுத்தாரு. 2 விக்கெட் தொடர்ந்து எடுத்தாரு. கம்முன்று பெயின் ஊருப்பிட்டு டஃபி சொன்னேன். டஃபி எடுப்பாங்கன்னு டஃபி எடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் நீங்க ஓகே ஒத்துக்கிறேன். எனக்கு ஆத்திரம் அடங்கல. இந்த அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கேட், என்கேஆர் 3 பேரையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. எனக்கு ப்ரோ நிதிஷ்குமார் ரெட்டி கூட பெரிய ஆள் ஆகல. அபிஷேக் சர்மாவை இந்த சீசன் அவருக்கு வந்து எல்லாரும் சூப்பர் ஸ்டார் பிளேயரும்பாங்க. இந்த சீசன் நீ உன்னை ஷார்ட் அவுட் பண்ணதுல இருந்து நீ மேல பொழந்துகிட்டு இருக்கிறான். அவனை விக்கெட்டே எடுக்க முடியல. ஃபில் சால்ட் பிடிச்ச கேட்ச் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச் பிடிச்சவன் வாய்ப்பு இருக்கு. அவனை ஓப்பனிங்க போட்டுட்டு சஞ்சய் சாம்சன் ஆல்ரெடி இங்க ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருக்கு. அவன் இந்த சீசன் ஒரு 450 ரன் 500 ரன் அடிச்சா தம்பி அபிஷேக் குட் பை அப்படின்னு சொல்லி கேரியரை முடிச்சு விட்டுருவாங்க. ஏன் படிக்கல ஓபன் பண்ணலாம். ஜெய்ஸ்வால் இருக்கான். ஜெய்ஸ்வால் திங்கக்கிழமை என்ன அடி அடிக்க போறான்னு பாருங்க. சூரியவன்சி இருக்கான். சூரியவன்சி வேற வயசுக்கு வந்துட்டாப்ல. அவர் வேற இன்டர்நேஷனல் தகுதி இல்ல. சும்மன் கில் சும்மாவே 700 ரன் 800 ரன் சீசன் தான் வரும். இந்த வருஷம் அவன் உஸ்பேத்தி விட்டு வச்சிருக்காங்க. அவன் எத்தனை ரன் அடிக்க போறான்னு யாருக்குமே தெரியாது. கோலியோட ரெக்கார்ட் திடீர்னு பிரேக் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவன் நான் தான் ஓப்பனிங் தூக்கிட்டு வந்துருவான். சும்மாவே அவனுக்கு பிஆர் வேலை கம்பீரே பண்ணிட்டுக்கிறாரு. தூக்கிட்டு வந்துருவாங்க. அபிஷேக்கு உன் கேரியர் பிடிச்சி போயிரும்பா. நீ இப்படி ஆடிட்டு இருந்தீங்கன்னா நானும் வந்து முட்டு கொடுக்க மாட்டேன். என் கூட இருக்க 2 பேருமே முட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ஒருத்தர் தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். அது நடக்காம போயிடும். நாங்களாம் நேர்மையான வழியில மட்டும் தான் பேசுவோம். இந்த மாதிரி முட்டு கொடுக்குற வேலைன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நல்லா ஆடுறீங்களா நல்லா ஆடுறேன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். சரி ஓகே. ஆத்திரம் அடங்கல. நீங்க பேசிட்டே தான் இருப்பேன். முடிச்சு விடுங்க. இல்ல இது பார்க்கும் போதே தெரிஞ்சது இது ஆர்சிபி தான் சோலோ வின்னுட்டு. லைன் அப்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நாளைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். எம்ஐ தான் இதே மாதிரி நாளைக்குல ஒன் சைடு மேட்சா இருக்க போகுது. ஆனா அதுக்கு நந்தன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நந்தன் வந்து கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கான். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எம்ஐ ஈஸியா ஜெயிச்சிடும். சரி ஓகே. எனக்கு வந்து எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு வந்து லாபம் தான். அதனால சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிருவோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு எம்ஐ vs கேகேஆர் ப்ரிவியூ காலையில வந்துடும். அதை பாருங்க. அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். அதுக்கு பதில் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. 100% சொல்லுங்க. இதுலயே பாருங்க யாரும் கரெக்டா சொல்ல. நாளைக்கு ஈஸியா இருக்க போகுது உங்களுக்குலாம். அதனால நாளைக்கு போய் பதில் சொல்லுங்க. நாளைக்கு நைட்டு நாங்க ப்ரிவியூக்கு உங்களுக்கு வந்து சந்திக்கிறோம். அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால எல்லாம் போய் நிம்மதியா தூங்குங்க. அது கூட இல்லை, இது டாஸ் போட்டு டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண வாட்டி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு.
அப்போ கூட பிளேயிங் லெவன் கரெக்டாக எடுக்கல. அதுவுமே தப்பா இம்பாக்ட் பிளேயர் தப்பா எழுதிட்டாரு. ஒருத்தர்லாம் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு இவர் சூர்யா நினைக்கிறோம். இம்பாக்ட் பிளேயர் இப்போ 5 பேர்த்து எழுதி வச்சிருக்காரு. அப்படிலாம் எழுதக்கூடாது. நாங்கள் கேட்டது 12 இருக்கிற எல்லா இம்பாக்ட் பிளேயர் பிளேயிங் லெவன் போட்டு இருக்கிற பிளேயர் எல்லாம் இம்பாக்ட் பிளேயரா போட்டாரு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டான இன்னொன்னு 12. 6 போட்டு போடுறீங்க. அந்த 6 போட்டு போட்டாலுமே இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு கரெக்டா இருந்தா நாங்க அந்த எடுத்திருந்திருப்போம். ம், நாளையில இருந்து அந்த 6 போட்டு எடுத்தா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ம், 6 போடக்கூடாது. யாருன்னு கரெக்டா போடணும். இன்னைக்கு எக்ஸாம்பிள் ஆர்சிபி பிளேயிங் லெவன் எப்படி டஃபி மேல வந்து படிக்கல. அந்த பிளேயிங் லெவன் மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும். அதான் எடுத்துக்கப்படும். நாளையில இருந்து கரெக்டா போடுங்க. கண்டிப்பா உங்களை தேடி கிஃப்ட் வரும். ம், கண்டிப்பா போட்டீங்கன்னா கண்டிப்பா கிஃப்ட் வரும். இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நல்லா பண்ணுங்க. ம்.